ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். கருப்பு கவுனி அரிசியை பவுட்ராக்கி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே லூலூலலாம் கிடைக்கிது. நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் ஊற வச்சிடணும். நல்லா ஊறியிருக்கு. தண்ணியை நல்லா வடிகட்டிடணும். இது போல் காட்டன் கிளாத்தில் அரிசியை போட்டு ஃபேன்லேயே காய வச்சா போதும். நல்லா காஞ்சிருக்கு. இது போல் காயணும். பேனில் அரிசியை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷமாவது ஃப்ரை பண்ணணும். 2 தடவையாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கணும். இவ்வளோ வேலை பார்க்கணுமான்னு நினைக்காதீங்க. 1 டைம் செஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்குது. கருப்பு கவுனி அரிசி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சுமியாஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பவுடரை வச்சு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 பேருக்கு செய்கிறேன். 6 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். இந்த பவுடர் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பல்லு பூண்டு குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கஞ்சி நல்லா வெந்துருச்சு. இதே போல் இனிப்பாக குடிக்கணுன்னா வெல்லம், தேங்காய் பால் சேர்த்து குடிக்கலாம். ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.